சூப்பர் சிங்கரோட ஹிஸ்டரியில இதுவரை எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு தற்குறித்தனத்தை நிகழ்த்தி இருக்காரு குரூப்ல டூப்பா இருக்கிற ஒரு ஜட்ஜான மிஷ்கின். லாஸ்ட் வீக் ரஹ்மான் ரவுண்ட் வச்சு அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 கண்டஸ்டன்ட் செகண்ட் ஃபைனலிஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபைனலிஸ்டா சூஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு அரிய வாய்ப்புக்காகவே கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட முழு பொட்டன்ஷியலையுமே போட்டு சூப்பராவே சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே போராளை பொண்ணு தாயின்ற பாடல டிசாத்தனா அவர்கள் அவ்வளவு சோல்ஃபுல்லா பாடி இருந்தாங்க. எனக்கு இவங்களோட சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காவும் இருந்தது. ஜட்ஜா இருக்கக்கூடிய உனிகிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு எமோஷனா பேசி நான் பார்த்ததே இல்ல. அவரும் பாத்தீங்கன்னா கண் கலங்கிட்டாரு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு. ஓகே, இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 4 ஜட்ஜஸ்மே கோல்டன் பஸர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா தற்குறித்தனமா மிஷ்கின் ஒரு வேலையை பண்ணாரு. அது என்னன்னா மத்த ஜட்ஜஸ் கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணாம இவர் ஸ்ட்ரைட்டாவே டிசாத்தனாவை கூட்டிட்டு போயிட்டு செகண்ட் ஃபைனலிஸ்ட்ல உட்கார வச்சாரு. இந்த மீடியா விளம்பரத்துக்காக தான் அவர் பண்றாருன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியும். இன்னுமே இந்த காம்படிஷன் முடியல, கண்டஸ்டன்ட் இன்னும் பாட வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளேயே நீங்க மத்த ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணாம எப்படி ஒரு கண்டஸ்டன்ட் கொண்டு போய் செகண்ட் ஃபைனலிஸ்டா உட்கார வைப்பீங்கன்றத என்னோட ரொம்பவே ஒரு ரூடான விஷயம். அங்க இருக்க சீனியர் சிங்கர்ஸ்க்கு இது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. சொல்லணும்னா மிஷ்கின் பண்ண இந்த செயலால அடுத்து பாடக்கூடிய கண்டஸ்டன்ட்டோட மனநிலை கண்டிப்பா இந்த சீசன்ல ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல இருந்த தமன்ற ஜட்ஜ் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. சோ இப்ப மிஷ்கினை எதிர்த்து பேச இந்த ஜட்ஜும் போயிட்டா வாரம் வாரம் இவங்க 2 புது ஜட்ஜ் கூப்பிட வேண்டியது. வேற வழி இல்லாம மிஷ்கின் பண்ண இந்த செயலை மொத்த டீமுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி டிசாத்தனா மேல மிஷ்கினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில கரிசனம் இருக்கு, அதனாலேயே அவங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்றாங்களோ சொல்லிட்டு மீடியாக்கள்ல பேசப்பட்டு தான் தலைவனும் அதுக்கேத்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. சோ இந்த செயல் மூலமா அது கன்ஃபார்மும் ஆகுது. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சது மிச்சம் இருக்கிற அந்த 8 கண்டஸ்டன்ட் தான். பிகாஸ் 2 இடம் காலியா இருக்குன்னு அவங்க ஒரு மைண்ட் செட்ல பாட வந்திருப்பாங்க. பட் ஷோக்கு நடுவுலயே ஒரு இடம் தான் காலியா இருக்குன்னு சொல்றப்ப எப்படி இந்த ஆள இங்க கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல போல. பட் ஒரு மியூசிக் லவராவும் ஒரு ஆடியன்ஸாவும் நான் கண்டிப்பா உங்களுக்கும் மிஷ்கின் செய்த செயல்ல கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அண்ட் அவரை ஆதரிச்சீங்கன்னா அதுவும் ஏன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.